படம் நல்லா அருமையா இருக்கு. புதுமுக இயக்குனர் சிவராஜ் அப்படின்றவர் தான் இயக்கி இருக்காரு. அந்த படம் ஒரு ஒரு புது இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா தத்ரூபமா பண்ணிருக்காரு. நான் விசாரிச்சப்ப இதுவரைக்கும் அந்த சிவராஜ் என்பவர் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாம நல்ல ஒரு டேலண்டான காயா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், உங்க பேர் மேடம் பாத்தீங்களா? மீனாட்சி. என்னுடைய தாயோட பேரு மீனாட்சி. அப்புறமா என்னோட ஆதார் கார்டோட கூட காட்டுறேன் பாருங்க. உண்மையிலேயே என்னோட தாய் பேரு மீனாட்சி தான். அதை நான் அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த தாய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி புது புது இயக்குநர்களை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக முன்ன வர வேணும். அப்படி ஒரு ட்ரெண்டிங்கான படத்தை கொடுத்திருக்க இந்த தாய் குலத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை மகன் சார்பாக தாய்க்கு இந்த மாலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்த இங்கே நான் தான் கிங்கு அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த பிரியா லயா, அவங்கதான் இந்த ட்ரெண்டிங் படத்துல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நான் மாலை போட்டாக்கா ஏதோ பிரச்சனை ஆகி போறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மாலை போடவா? இவங்க பார்க்கும்போது படத்துல கதாநாயகியாக மட்டுமல்லாமல் படம் பார்க்கும்போது நம்மளுடைய காதலி, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய எதிர் வீடு, நம்ம கூட படிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமாக மீரா தானே கதாபாத்திரம் பேரு, மீரா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி, சமீபத்துல கூட ஒரு புருஷன் பொண்டாட்டி ட்ரெண்டிங் ஆகி கார்லாம் வாங்கி நாங்க பாத்திருப்பீங்க இல்லையா? நீ எல்லாமே பாப்பா, நீ எல்லாமே பாப்பா. அந்த கார் வாங்கறதுக்கு காரணமே நீ தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ட்ரெண்டிங்கான அந்த ஒரு விஷயத்த எப்படி இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க பல சந்தர்ப்பங்கள்ல சில நேரத்துல உங்களுடைய பெட்ரூமுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் கூட வெளிப்படையாக காமிச்சு ஒரு காரு பங்களா வாங்குறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு ட்ரெண்டிங் படம் மூலமாக அருமையாக சொல்லியிருக்காங்க சிவராஜ் இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, சார் பேரு ஆனந்துங்களா? ஆமா, என்னோட தாயோட கணவர் பெயர் எனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் திரு ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்துல கதாநாயகனாக கலையரசன் எப்பா நீ கொலையரசனா இருப்பா, படத்துக்காக என்ன வேணா செய்யலாம். ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக, லைக் வாங்குறதுக்காக, கமெண்ட் வாங்குறதுக்காக, வியூஸ் வர்றதுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்றத ஒரு தத்ரூபமாக நடிச்சிருக்காரு கலையரசன். அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனாக பெசன் நகர் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரவி, நான் ஆடியோ ரிலீஸ்ல எதிரே பார்த்தேன், நீ குமரி இருந்த. ஆனா உண்மையிலேயே அந்த குமரனுக்கான அர்த்தம் என்னன்ற இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. உன்னோட வசனம் ஒண்ணு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு நீ அடிக்கடியே சொல்லிட்டு இருக்க. அது படம் பார்க்கும்போது நல்லா மிரட்டலாக இருக்கு. அப்புறம் படத்துல இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவரோட பிஜிஎம் எல்லாம் நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன் பேர் நம்ம பிரவீன், கேமராமேன் பிரவீன். நீங்க ஒரு இங்கிலீஷ் படத்துல எப்படி ஜேம்ஸ் பாண்ட் அவங்களுக்கு ஹீரோயின் யாருமா? ஜேம்ஸ் பாண்டுல யாரு ஹீரோயின் நடிப்பா? சரி, யாரோ ஒண்ணு அவங்களோட ஊழல் கூடல் எல்லாத்தையும் தத்ரூபமாக எப்படி அந்த கேமராமேன் காட்டுறாரோ அது என்னப்பா சோ அப்படி அந்த தத்ரூபமாக காட்டியிருக்க அந்த பிரவீன் கேமராமேன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்துல வெந்து தணிந்தது காடு, கண்டிப்பாக நிறைய பேர் உருப்படாம போயிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த ட்ரெண்டிங் படத்தை பாருங்க. ஏன்னா ட்ரெண்ட் ஆகணும். கூல் சுரேஷ் நீங்க மறைமுகமாக சாடுவீங்க, அது எனக்கு தெரியும். ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களையே சில இடத்துல இழந்து துணிமணிகளை அரைகுறை போட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க.
அது வந்து வாழ்க்கை இல்லை, பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த ட்ரெண்டிங் படம் மூலமாக வெளியில கொண்டு வந்திருக்காங்க. படத்தை பாருங்க, ஒரு புது முயற்சி. படம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வெந்து தணிந்தது காடு, ட்ரெண்டிங் போடு.